அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான கும்ப ராசியில் நடைபெறவிருக்கும் சனி மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை திரி ஏகாதச யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த நிகழ்வு சுமார் 30 வருடங்களுக்கு பிறகு நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வு 2025 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தொடங்குகிறது. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், அனைவரையும் அதாவது தன்னுடைய விஷயத்தில் மற்றவங்களை ஈஸியாக எடை போட்டு பார்க்கக்கூடிய தன்மையை கொண்டவர்கள், நீதி நெறி தவறாதவர்கள். சரினா சரி, தப்புனா தப்புங்க. எந்த விஷயத்துலையுமே தன்னைத்தானே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டாருங்க. செய்த தவறுகள் யாராக இருந்தாலும் அதை சுட்டி காட்டக்கூடிய தன்மையை கொண்டவர்கள், எல்லா விஷயத்தையுமே பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். தனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அது பிடிக்கல தான், பிடிச்சிருக்குன்னா தான் பிடிச்சிருக்குங்க. ஸோ இதனால் யார் அந்த விஷயத்தை நிர்பந்தப்படுத்தினாலும் சரி, கட்டாயப்படுத்தினாலும் சரி, அந்த விஷயத்தில் ஈடுபடவே மாட்டாங்க. அப்படியேற்பட்ட ஒரு ராசிக்காரர்கள். ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த 2 கிரகத்தோடைய, இந்த சனி மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை 5ஆம் இடத்துல நடைபெறவிருக்கு. அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இடம். இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. ஸோ தொழில் ரீதியாக முயற்சிகள் அப்படிங்கிறது இது வரைக்கும் தடையாக இருந்ததுங்க. ஸோ எப்படியாவது இந்த பிஸ்னஸை பண்ணிடணும், எப்படியாவது இதில் நல்லபடியாக சம்பாரிச்சணும், நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. ஆனால் அந்த முயற்சி எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. வெற்றிகள் காணக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அது அப்படியே கை கட்டினது வாய் கட்டுறதில்ல. கடைசி நேரத்தில் அது ஃபெயிலியராக மாறிடுது. ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணவும் முடியலைங்க. ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸை ப்ராப்பராக ரன் பண்ணவும் முடியல. ஸோ இந்த நிலையெல்லாம் மாறாதா? இந்த எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியாக மாறாதாங்க. இந்த வெற்றிக்குண்டான பயணங்கள் அப்படிங்கிறது இருக்காது. அந்த முயற்சிகளுக்குண்டான தடைகள் விலகாதான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல பொன்னான காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவராக நடக்குங்க. எந்தெந்த விஷயங்கள்லாம் பிஸ்னஸில் ஃபெயிலியர் நினச்சிட்டு இருந்தீங்க, அதுவே உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றி அந்த ரூட்லேயே போயிட்டு அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. வேலையில் இருக்கிறவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க, நிறைய கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கிறேன், என்னோடய வேலை எல்லாத்தையுமே மற்றவங்க வேலையை கூட இழுத்து போட்டு செய்கிறேன், நான் எனக்கு எந்த ஒரு அதுக்குண்டான ஒரு ரெகக்னைசன், அதாவது ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ அல்லது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க, எல்லா வேலையும் இழுத்து போட்டு தான் செய்கிறேன், கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷமாக ஒரே இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கேன், நான் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள், இந்த 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 திரி ஏகாதச யோக காலகட்டங்களில் பதவிகள் உங்களை தேடி வருங்க. பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக வருங்க. உங்களுடைய திறமை என்ன, உங்களுக்கு உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதோ அல்லது டிரான்ஸ்ஃபருக்கு உண்டான வாய்ப்புகள், சம்பள உயர்வு, அதாவது ஒரு ப்ரமோஷன், இதுக்கு எல்லாத்துக்கும் உண்டான சூழல் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்குங்க. ஸோ இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம். ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லைங்க. ஸோ குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய விஷயங்களில் நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டோம், நிறைய கோயில் குளங்களுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. ஆனால் அந்த குழந்தை இல்லாதது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக இருக்குது. எந்த ஃபங்க்ஷனுக்கும் எங்களால் போக முடியல, எந்த இடத்துக்கு எந்த விசேஷத்துக்கு போனால் கூட என்னப்பா இன்னமும் இன்னும் எதுவும் நல்ல செய்தி இல்லையா, சரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள், அங்கே போய் பாருங்கன்னு சொல்லிட்டு நம்மளை நல்லது சொல்கிற மாதிரியே நிறைய இடத்துல குத்தி காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய பேர் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறது கூட நிறுத்திட்டாங்க. ஸோ நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஓடிட்டுருக்குங்க. இதனால் நாங்கள் இந்த குழந்தை ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சி, ஒரு ஐவிஎஃப், இந்த செயற்கை கருத்தரிப்பு மூலமாக செய்யக்கூடிய சில முயற்சிகள் கூட எங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. ஸோ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதா? கல்யாணமாகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சிங்க, மற்றவங்களாம் ஏன்ப்பா இன்னுமா தள்ளி போட்டிருக்கிறீங்க, ஸோ இதுக்குன்னு அதாவது காலகட்டங்கள் நடந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி எங்களை நிறைய பேர் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த நிலை மாறாதா? எங்களுக்குன்னு ஒரு குழந்தை பாக்கியம் இருக்காதுன்னா அந்த முதல் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. இந்த புத்திர ஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நல்ல ஒரு விதமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க.
ஸோ ஒரு கல்யாணம் வந்து பண்ணி டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சிங்க. ஸோ ஒரு செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நடக்குங்க. ஸோ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. அதாவது இந்த சொத்து பத்துக்களுக்கு உண்டான சேர்க்கைகளுக்கான யோகம் இருக்குங்களா? ரொம்ப வருஷமாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து விற்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது கரெக்டான காலத்தில் நடக்கவே மாட்டேங்குது. அதை விற்றோம் அப்படின்னா எல்லா விஷயமும் நல்லபடியாக இருக்கும். அந்த பணத்தை வச்சு ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கிடுவோங்க, இல்லை ஒரு வண்டி காரோ ஒரு பைக்கோ வாங்கிடுவேன். இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 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 சில விஷயங்கள் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி முயற்சிகள்லாம் வந்து எனக்கு தடைப்பட்டுகிட்டே இருக்குங்க. ஸோ முயற்சிகளுக்கு உண்டான தடைகள் அப்படிங்கிறது புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ ஆன்மீகம் சார்ந்த சில முயற்சிகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். குலதெய்வம் சார்ந்த கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கான ஒரு யோகம் அப்படிங்கிறதும், புத்திர சம்மந்தப்பட்ட பாக்கியம், சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீரும். பூர்வீக சொத்துக்கள் கூட உங்கள் கைக்கு வந்து சேருங்க. ஒரு சொத்தை விற்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க, அதுவும் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்கக்கூடியதுங்க. ஸோ ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது படிப்படியாக தீரக்கூடியது. இது வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க. ஹெல்த்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய இந்த ஆரோக்கிய குறைபாடுகளோ, இல்லை பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளோ, அதாவது பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக போகுதுங்க. அவங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் கூட நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். கல்வியில் வந்து இது வரைக்கும் நாட்டமே இல்லை, சரியாக வந்து படிக்கவே இல்லைங்க, அந்த படிப்பில் வந்து சரியாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்களில் கல்வி சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. படிக்கவே மாட்டேன்னு சொன்னவங்க கூட ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூலுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கடன் சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள், பூர்வீக சொத்துக்கள் இருக்குங்க, தாத்தா பாட்டியோட சொத்துக்கள்லாம் இருக்குது, அந்த சொத்து கரெக்டான நேரத்தில் என் கைக்கு வந்து சேர்ந்தது அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துருங்க. ஸோ அந்த சொத்தை விற்று எனக்கு இருக்கக்கூடிய கடனை எல்லாத்தையும் அடைச்சிடுவேன். கடனால் நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி எப்போவோ வாங்கினது, இனிமேல் இந்த கடன் தொல்லைகளில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அடைச்சதுக்கப்புறமா கூட நான் வந்து இன்னும் சரியாக பணமே வந்து நான் கொடுக்கலன்னு சொல்லிலாம் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாதா? இனி வரக்கூடிய காலத்துலையாவது இந்த கடன் இல்லாத சுமைகள் அப்படிங்கிறது, அந்த கடன் சுமைகள் இல்லாமல் என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான விஷயத்தெல்லாம் நான் நினச்ச மாதிரி பண்ண முடியாதான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடன் முழுமையாக தீர்றதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக இருக்க போகுது. வம்பு வழக்கு பிரச்சனைங்க, பங்காளிகள் மூலமாக சில சொத்துக்கள் கோர்ட்டு கேஸில் இருக்குங்க, அந்த பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த சொத்துக்களை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக்கக்கூடிய காலமாக இருக்க போது. இந்த 5ஆம் இடத்துல சனி மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை திரி ஏகாதசி யோகம் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். 30 வருடங்களுக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வுங்க. இந்த நேரத்தில் கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டான விதத்தில் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகமோ, அல்லது குழந்தை பாக்கியத்திற்குண்டான விஷயங்கள் எல்லாமோ, இல்லை அட்லீஸ்ட் வந்துட்டு இந்த தொழில் தொடங்குறதுக்கோ, ஒரு வேலையில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமோ, அரசாங்கத்துறையில் அதே மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய எழுதிட்டுருக்குங்க, அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த காலத்தை கரெக்டான விதத்தில் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா விதமான சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை இதனோட ஒப்பிட்டு பார்த்தோ, அல்லது அந்த ஜாதகத்தை வந்து தெளிவான முறையில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுக்கிறது தான் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.